ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி நாள் 31 இன்று, அதுவும் சனிக்கிழமை. ஸோ ஒரு வீக்கெண்ட் அண்ட் மந்த் எண்டு எப்படி இருக்கும் இல்லையா, பார்க்கலாம் கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு. அதோட சேர்ந்து இன்னைக்கு சனி பிரதோஷம் வேற. அதனால சிவபெருமான் அருளோடு இந்த நாளை நம்ம தொடங்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். ஆனால் என்ன ஒன்று, புத பகவான் மாறிட்டாரு. ஸோ ரொம்பவுமே ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதனை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. எப்போவுமேங்க பெருசாக நமக்கு ஒரு தேளு பாம்பு இருந்தால் பயந்து இது பண்ணிடுவோம். ஆனால் தலையில் இருக்கிற பேனும் இந்த நம்ம படுக்கையில் இருக்கிற பக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, மூட்டைப்பூச்சி, அந்த மாதிரி இந்த புத பகவான். அதனால் எப்படி நம்மளை பிடுங்குறாருன்னே தெரியாது. அவர் இந்த மேஷராசிக்கு 4ல இருந்து மாறிட்டார் 5ஆம் இடத்துக்கு. அதுவும் சூரியனோட, அவரோட ஃப்ரெண்ட்லி பிளானட்டோட அவர் இருக்கார். ஸோ உண்மையிலேயே மேஷராசி அன்பர்களுக்கு தலைவலி விட்டுதுடாப்பா, ஏதோ சண்டையோ சச்சரவோ எல்லாத்தையும் நம்ம பேசி முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கும்பொழுது மனசுக்கு எவ்வளோ ஒரு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும்ல. அதை இன்னைக்கு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சனி மகா பிரதோஷம் போய் சிவபெருமானுக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு நந்தி தேவரை மறக்காமல் வணங்கிட்டு வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கு. அதோட சேர்ந்த ஆஃபீஸில் பல நாளாக ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் சீனியர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடோ, இல்லை நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்காமையோ, இந்த மாதிரியான ஒரு கோல்டு வார் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் இன்னைக்கு தீர்ந்து உங்கள் பக்கம் ஜெயிச்சு நீங்கள் ஒரு மன நிம்மதியோட இந்த வீக்கெண்ட் அண்ட் மந்த் எண்டை சந்தோஷமாக கொண்டாடலாம். சனி மகா பிரதோஷத்தில் நீங்கள் 2 கோவிலுக்கு போகலாம். ஒன்று, ஆஞ்சநேயருக்கு போய் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை போடுங்க. அதே போல் இங்கே சிவனுக்கும் வில்வர்ச்சனையை பண்ணுங்க. நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போடுங்க. இது 3மே உங்களுக்கு இன்னைக்கு நல்லது. மிதுன ராசினியர்கள், ரொம்பவுமே ஒரு நல்ல சூப்பரான டேங்க. இன்னைக்கு சந்திரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் கூட ராசிநாதன் புத பகவான் சூரியனோட 3ஆம் இடத்திற்கு போயிட்டார் பார்த்தீங்களா. இது உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப்னு சொல்லணும். இந்த கடக ராசியில் இருந்த வரைக்கும் ஜென்ரலி இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பிரச்சனையே ஒன்றும் இருக்காது. ஆனால் நம்ம மனசு நிம்மதியாகவே இருக்காது. அந்த தேடலுக்கு நம்மளால் பதிலும் சொல்ல முடியாது. மற்றவங்க வீட்லேயே கூட பசங்கள்லாம் கேட்பாங்க, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க, ஏன் நீ, நமக்கு பதிலே சொல்ல தெரியாது. இந்த மிதுன ராசிக்கெல்லாம் இவ்வளோ நாளாக அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் புதன் பகை வீட்டில் போய் உட்காந்தார் பார்த்தீங்களா, சந்திரன் வீட்டில். ஒரு தவி பொண்ணு இருக்கும். லேடிஸ்க்கெல்லாம் பாருங்கள், கிச்சனில் இருப்போம், உப்பு போடுறதுக்கு பதிலாக மறந்துடுவோம், காஃபியில் சர்க்கரையை போட மறந்துடுவோம். யாராவது ஏதாவது ஒன்று கேட்பாங்க, ஐயோ நீ என்ன கேட்ட அப்படின்னு நம்ம திரும்ப கேட்போம். ஸோ இந்த ஆப்சன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மைண்டில் அந்த ஒரு கிளாரிட்டியோ ஒரு இதுவோ இருக்காது. மிதுன ராசினியர்களுக்கு இதெல்லாம் மாறி, பிகாஸ் புதன் மாறிட்டார் இல்லையா, ஒரு ஹாப்பியான ஒன்று. உங்களுக்கு திரும்பவும் ஒரு சென்ஸ்க்கு நீங்கள் வர்றதுக்கான ஒரு நல்ல நாள். இதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா. இன்னைக்கு இந்த பிரதோஷ நாளில் நரசிம்மரை போய் பார்த்து ஒரு பானகத்தை நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டே. கடகராசினியர்கள், இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு உண்மையிலேயே மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் தாங்க இந்த புதன் மாற்றம் ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். ஸோ சந்திரன் வீட்டில் இருந்த இந்த புதனும், சந்திரனோடையே சேர்ந்து இருந்த புதனும், ஒரு மனசில் ஒரு தவிப்பு, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு குழப்பம், இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. இது எல்லாம் மாதிரி இந்த புத பகவான் மாறினதுனால ஒரு பெரிய மனசுக்கு ஒரு ரிலீஃப் தரதோட மட்டும் இல்லாமல், எதுவும் உங்களுக்கே ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நீங்கள் முக்கிய நபர்களை சந்திக்கிறதோ, முக்கிய முடிவுகளை எடுக்கிறதோ, வேற உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல உங்கள் மைண்டை நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்க. ஒரு வீக்கெண்ட் அண்ட் மந்த் எண்டு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். சிம்மராசி நேயர்கள், புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் சூரியன் காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரொம்ப பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த சிம்மராசி நேயர்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு, குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா கூட ஒரு பெரிய பலம் இந்த சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது. அதனால ராசியில் இருக்கிறது உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கு ஒரு திருப்தியை தர்றதாகவே அமையும்.
கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, ஒரு சமீப காலத்தில் நம்ம வந்து பழகியிருப்போம். சமீப காலத்தில் ஒரு நட்பாக இருந்திருக்கலாம். இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரலாம். உங்களுக்கு வியாபாரத்தில் பொருளுதவி செய்ய முன் வரலாம். உங்களுடைய ஒரு கஷ்டத்தில் பங்கெடுக்கிறதுக்கு யாராவது வரலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சமீப காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நட்புகள் மூலமாக ஒரு பெரிய மாற்றமும் ஒரு பெரிய திருப்பு முனையும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதில் வந்து ஏஜ் நோ பாருங்க. அந்தந்த வயசுக்கு என்ன ஒரு மாற்றங்களோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. நல்ல ஒரு அமைதியான ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு சனி மகா பிரதோஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் போய் நந்தி தேவரையும் சிவனையும் பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சலசலப்பு இருக்கும் குடும்பத்தில். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். ஸோ அந்த நாளில் காலையிலே ஒரு சலசலப்பு வீட்டில் வந்துடுச்சுன்னா, ஸோ த ஹோல் டே நம்ம அதுலேயே நம்ம மைண்டை செலுத்துவோம். அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மனதிற்கு ஃபுல்லாக ஏற்றுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இன்றைக்கி வேலையை பார்க்கலாம். இந்த கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் இவர்களிடத்துலையும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஃபோன் கால்லாம், ஏன்னா மாத கடைசி வேறு, அவங்கவுங்களுக்கு காசு வேணும்னா உங்களை தான் ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்கலைன்னா கூட இன்றைக்கி கடன் கேட்குறதுக்கு யாராவது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. சனி பிரதோஷத்தில் நந்தி தேவரை வணங்குவதும் மற்றும் சாயங்காலம் வந்து நீங்கள் சிவன் கோயிலெலாம் போனீங்கன்னா பிரதோஷ கால வழிபாடுகள் இருக்கும். இன்றைக்கி நந்தி கொம்புகளுக்கு இடையே இறைவனினுடைய அபிஷேகத்தை பார்ப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்கள் இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து தன லாபங்கள் உண்டு. பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வது, இல்லைன்னா புதுசாக நம்ம கடனுக்கு வந்து ஒரு பேங்க்குக்கு அப்ரோச் பண்ணுறோம், வீடு கட்ட லோன் கேட்குறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். ரொம்ப நாளாக எனக்கு வீடு விற்று போகாமல் இருக்குது, இந்த வீடு விற்றுருச்சுன்னா என் கடனை நான் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இன்றைக்கி எதிர்பாராமல் அந்த வீடு விற்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அந்த வீடை உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி யோசிச்சிருக்க கூட மாட்டீங்க. சம்டைம்ஸ் நமக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியாது, டக்குன்னு முடியுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைய போகுது. ஸோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். சனி மகா பிரதோஷத்தில் இன்று நிச்சயமாக சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் வழிபட்டு தீரணும். இன்று ஒரு மிகவும் சந்தோஷமான நாளாக அமையுது. திருமணம் யோகங்களும் ஒரு சிலருக்கு அமையும். ஸோ இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒரு அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும். இந்த அலைச்சல் உங்களுக்காக அலைஞ்சாலும் பரவாயில்ல, சம்டைம்ஸ் நம்ம வெட்டியாக அலைவோம் மற்றவங்களுக்காக. ஏண்டாப்பா நம்ம வந்து தெரியாதனமாக இதை ஒத்துக்கிட்டோமே அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். பட் வெட்டி செலவு, வெட்டி அலைச்சல் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும். இதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு மந்த் எண்டு நமக்கே செலவு காசு இல்லை, இவன் வேற வந்து நம்மளை வந்து அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்றானேன்னு. சம்டைம்ஸ் கோவிலுக்கு கூப்பிடும்போது கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும், கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நம்ம கையில் காசு இருந்தால் தானே நம்மளே தெய்வத்துக்கு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வரலாம். அதனால் இன்றைய நாளை சமாளிப்பது உங்கள் கையில் தான் உள்ளது. விநாயகருக்கு அருகம்புல் மாலை போடுங்க, அர்ச்சனை பண்ணுங்க, விக்னங்கள் தீரும். சிவபெருமானுக்கும் இன்று சனி பிரதோஷத்தில் அபிஷேகங்கள் செய்யலாம். மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. இந்த கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும். மனதிற்கு மிகவும் ஆறுதலான நாளாகவும் அமைகிறது. எடுத்த காரியத்தில் இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்களும் மீண்டும் வந்து உங்களுடன் இருப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாள். ராசியில் சனி பகவானும் 6ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இருந்த போதிலும் பெரிய பாதிப்பு கிடையாது. சனி மகா பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு அபிஷேகங்களும் மற்றும் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜைகள்லையும் கலந்து கொள்ளுவது நல்லது. மீனராசி நேயர்கள் இன்றைய நாளில் ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேத்துவும் சேர்ந்திருப்பது காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் தன லாபத்தை தருவார்கள்.
புதிய வியாபார முயற்சிகள் வெற்றி அடையும். பல நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் சரியாகும். மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அன்பான குடும்பம், நல்ல ஒரு ஆறுதலான பிள்ளைகள், மன நிறைவான வாழ்க்கை இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சனி சந்திரன் பரிவர்த்தனையில் எந்த ராசிக்கு பலன் அதிகம்? இந்த சனி சந்திரன் பரிவர்த்தனை அப்படிங்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு கும்பராசி மற்றும் மகர ராசி ரெண்டுலேயுமே இருக்காரு. ஸோ சனி பகவான் கடக ராசியிலையும் சந்திரன் மகரத்திலையும் இருக்காருன்னு வைங்களேன். 7ல் இது பரிவர்த்தனை. 7ஆம் பாவத்தில் உங்களுக்கு பரிவர்த்தனையாக மகரத்தில் சந்திரனும் சனி கடகத்திலையும் இருக்கிறது பெருசாக பிரச்சனை வராது. இந்த சந்திரன் சனி பரிவர்த்தனையில் பார்த்தீங்கன்னா திருமண விஷயத்தில் ஒரு ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள, இல்லை அவங்களுக்குள்ள ஒரு அதாவது டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒன்றாவே இருப்பாங்க, நான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு. பட் நிறைய பாசங்கள், நிறைய இது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் கும்பம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கும்பத்தில் சந்திரனும் சனி பகவான் கடகத்தில் இருக்கார். ஸோ அது 6, 8 சஷ்டாட்சகமாக வரும். அண்ட் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய இவங்களுக்கு அந்த சளி, அந்த லங்ஸ் இன்ஃபெக்ஷன்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ஆஸ்துமா வர்றது, அதே மாதிரி அவங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன்ஸ் சீக்கிரம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கும்பத்தில் சந்திரனும் சனி பகவான் கடகத்துலேயும் இருக்கிறவங்க கொஞ்சம் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. அது பரிவர்த்தனை யோகமாக இருந்தாலும் கூட ஆரோக்கிய விஷயத்தில் அது அவ்வளோவா நல்லதை செய்யாது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே நல்ல ஒரு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.